என்ன ஜெயந்தி, வந்ததும் வராததுமா எங்க கிளம்பிட்ட? இவளுக்கு தெரியாம போயிடலான்னு நினைச்சேன். ஆனா எப்படிதான் மோப்பு பிடிக்கிறாளோ தெரியல. நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு இவ்ளோ யோசிக்கிற ஜெயந்தி? அது ஒண்ணும் இல்லக்கா, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டுல பார்ட்டி இருக்குல்ல, அதுக்கு என் மருமக சாமானியாக்கு Dress வாங்கணும். புது Dress போட்டாதானே பார்ட்டியில பார்க்க அழகா இருப்பா. அதுக்குதான் நாங்க ஷாப்பிங் கிளம்பிட்டோம். புது Dress போட்டா பார்ட்டி நல்லாதான் இருக்கும். ஆனா நீ போயிட்டா யார் சமையல் வேலை எல்லாம் பாக்குறது? ஆரம்பிச்சிட்டா. இவ்ளோ நாளா நீ ஏதோ உடம்பு முடியாம இருந்த. நானும் சரி போனா போதேன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சேன். இப்பதான் நீ குணமாய் வந்துட்டல, அப்புறம் என்ன ஜெயந்தி? நீ இருந்த எல்லாத்தையும் பாத்துக்க. வேணும்னா சாமானியா லீலா தனியா போகணும். அது எப்படிக்கா? என் மருமகளுக்கு நானே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே எல்லா வேலையும் பாருங்க, நாளையில இருந்து நானே பாத்துக்க. என்னால முடியாது ஜெயந்தி. நீ எப்படி சாமானியாக்கு Dress எடுக்க போறியோ அதே மாதிரி நானும் சமந்தாக்கு Dress எடுக்க போகணும். நானும் ஷாப்பிங் போகணும். சகிக்கல. என்னமோ இவ்வளவு நாள இவ ஒருத்தியே சமைச்ச மாதிரி சொல்றா. எல்லாம் அந்த சாரதா தான் சமைச்சிருக்கோம். கூட மாட ஒத்தாசை பண்ணிட்டு ரொம்ப தான் சீனை போடுறா. ஆண்டி, இவங்களையும் ஷாப்பிங் கூட்டிட்டு போயிடலாம். இல்லனா இவங்களும் வரது இல்லாம அந்த சம்பந்தாவையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. சரி சரி, நீங்களா ஷாப்பிங் போங்க, நானும் சமந்தாவும். அவ எதுக்குக்கா? நீங்க வாங்க வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா ஷாப்பிங் போலாம். ரொம்பதான் சிலுத்துக்கிறா. என் தங்கச்சிக்கு என் மேல எவ்வளோ பாசம். அதான் நான் போலான்னு சொல்லிட்டேனேக்கா. அப்புறம் என்ன, வாங்க போலாம். இரு, நான் போய் ஹேண்ட்பேக் கொண்டு வரேன். என்ன ஆச்சு லீலா? யார் ஜெயிலுக்கு போவா? ஏதாவது ப்ராப்ளமா லீலா? லீலா லீலா. ஹலோ மேடம், வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அது என்னன்னு கூட தெரிஞ்சுக்க அக்கறை இல்லையா? அதானே, யாருக்கு என்ன நடந்தா உனக்கு என்ன? பார் சாம், சீரியஸ்னஸ் தெரியாம இருக்க. இன்னைக்கு அம்மா ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாமானியா என் ஃபியான்சேன்னு எல்லார்கிட்டயும் சொல்ல போறாங்க. கண்டிப்பா அது நடக்காது. அம்மா சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பாவம், அம்மாவுக்கு தான் இப்ப தேவையில்லாம கெட்ட பேரு. இது நடக்காம இருக்கணும்னா பேசாம நான் சொல்றத கேளு. நீ யாருன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. உன் முடிவை மாத்திக்கோ. அம்மா கிட்ட நான் பேசுறேன். சில விஷயங்கள் ஏற்கனவே முடிவாயிடுச்சு. அது யாராலையும் மாத்த முடியாது. ப்ளீஸ், தேவையில்லாத இமேஜினேஷனை வளர்த்துக்காதீங்க. நான் சின்ன அத்தைக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன், உங்களை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு. எனக்கு கூட தான் நீ 7 ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த. உன்னை விட்டு லைஃப் லாங் பிரிய மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்ன. அதுல உன்னையாவது காப்பாத்தினியா நீ? இல்ல அத மீறலையா? உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், உன்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாருன்னு. ஆனா நான் சொல்றத நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. அம்மா கிட்ட வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட நீ ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கணும். அதுல நீ மட்டும் சம்மந்தப்பட்டிருந்தா பரவாயில்ல, நானும் இருக்கேன்ல. ஏன் என் அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்க மாட்டேனா? அவங்க என்கிட்ட தானே ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. நீயா அவங்களுக்கு அவசரப்பட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்ப யார் கஷ்டப்படுறது? அந்த ப்ராமிஸால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன் தெரியுமா? லவ் பண்ற பொண்ணு பக்கத்துல இருந்தும் பார்க்காம பேசாம நம்மள அவாய்ட் பண்றது
எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அத வார்த்தையால சொல்ல முடியாது சாம். கடைசியா உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ தான் என் லைஃப். அதுல நான் தெளிவா இருக்கேன். இதுக்கப்புறம் நீதான் முடிவு சொல்லணும். அந்த பச்சை கலர் சாரி எடுங்க. இதுவா? அதுதான். அது பக்கத்துல ஒரு கருப்பு புடவை இருக்கு பாருங்க, அது. அதான். இதா? கொடுங்க. சார், அந்த பிங்க் எடுங்க. மேடம், இத நான் ஏற்கனவே காட்டிட்டேன் மேடம். நீங்களே இத பாத்துட்டீங்க. அப்போ அந்த 3வது ரோல இருக்கிற 4வது புடவை? இதுவா? ஐயோ மேடம், அதையும் பாத்துட்டீங்க. சரி, அப்போ இதோ இந்த வெந்தய கலர் புடவை. மேடம், உங்க 2 பேருக்கும் எந்த மாதிரி புடவை வேணும், என்ன கலர், என்ன டிசைன், என்ன பார்டர், தெளிவா சொல்லுங்க. அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன். 2 மணி நேரமா பாத்துக்கிட்டே இருக்கீங்க, செலக்ஷனே பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு பிடிச்சதானே எடுக்க முடியும். இல்லனா கடைசி வரைக்கும் நாங்க பாத்துட்டே தான் இருப்போம். ஆமா, இப்ப வரைக்கும் அதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க போறீங்க? டயர்டா இருக்கு, ஒரு டீ குடிச்சிட்டு வந்து. ஆஹா, அதெல்லாம் முடியாது. நாங்க புடவை எடுத்து முடிக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது. என்னால முடியாது மேடம், ஆளை விடுங்க. இப்ப நீங்க புடவை எடுத்து காட்டல, நாங்க மேனேஜரை கூப்பிடுவோம். என்னப்பா, என்னாச்சு? புடவையை காட்ட சொன்னா காட்ட மாட்டேங்கிறார் சார். சார், இந்த செக்ஷன்ல இருக்க எல்லா புடவையும் காமிச்சிட்டே சார். டயர்டா இருக்கு சார், அதான் டீ குடிச்சிட்டு வரலான்னு. சரி, நீ போ. சரிங்க சார். சுதாகர், இங்க வாங்க. என்ன லீலா, லைன் கிடைச்சதா இல்லையா? இது வரைக்கும் 40 கால்ஸ் ட்ரை பண்ணிட்டோம். ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. கடுப்பா இருக்கு. சரி லீலா, நீ இங்க இருந்து அவன் போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இரு. நான் ஆன்ட்டி இருக்கிற செக்ஷனுக்கு போயிட்டு வரேன். அப்பதான் நம்ம மேல யாருக்கும் டவுட் வராது. சரி சரி. ஹாய். ஒரு செகண்ட் நான் பயந்தே போயிட்டேன் அபி. சரி, நான் உனக்கு எவ்வளவு தடவை ஃபோன் பண்ணேன், நீ ஏன் எடுக்கவே இல்ல? என்ன அவாய்ட் பண்றியா? ஏய், என் மொபைல்ல சம் இஷ்யூ, சர்வீஸ் கொடுத்துருக்கேன், அதனால தான். போய் சொல்லாத அபி. ஒரு நிமிஷம் அந்த பக்கம் வா. இங்க நின்னு பேசினா உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்புறம் நீ மாட்டிப்ப. சோ வா வா. எங்க? இந்த சாரி எப்படிமா இருக்கு? இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காண்டி, இதையே பேக் பண்ணிடுங்க. உங்க செலக்ஷன் சூப்பரா இருக்கு. நேத்து நைட்டு நான் வரலன்னு சொன்னேனே, நீ என்கிட்ட கோச்சிட்டு போயிட்ட. அப்புறம் நீ போனை எடுக்கவே இல்ல. லேப்டாப் வாங்கினதுக்கு அப்புறம் உன் பிஹேவியரே மாறிடுச்சு. ஆரம்பத்துல டியர் பிரின்சஸ்ன்னு கொஞ்சுவ, இப்ப என்ன மதிக்க கூட மாட்டேங்கிறல்ல. அவ்வளவு மிஸ்டு கால் கொடுத்ததுக்கு அப்புறமா நீ என்ன பார்க்க வரலன்னா என்ன அர்த்தம்? உனக்கு என் மேல லவ்வே இல்ல, சும்மா கொஞ்ச நாளைக்கு டைம் பாஸ்க்கு பேசி பழகலாம்னு நினைச்சியா? எங்க அண்ணன் அடிபட்டதுக்கு காரணம் நீதானோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இந்த புடவையை பேக் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். இதே கலர் புடவையில வேற நல்ல டிசைன் இருக்க மாதிரி புடவைங்க காட்டுங்க. எல்லாத்தையும் போட்டி.
நீ உன் மருமகளுக்கு எடுக்கிற மாதிரி நானும் எடுக்க வேண்டாமா? சார், இந்த காலத்து யூத் பொண்ணுங்க கட்டுற மாதிரி நல்ல புடவை எடுத்து காட்டுங்க. சரிங்க மேடம். இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ்வளவுதானா? முடிச்சிட்டியா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா? இப்ப நான் பேசலாமா? உன்கிட்ட நான் பேசணும். சொல்லு. இங்க என்னால ஃப்ரீயா பேச முடியாது. உன் கூட தனியா பேசணும், அதுவும் நிறைய பேசணும். நான் சொல்ற இடத்துக்கு வரியா? எங்க? காஃபி ஷாப்க்கு தானே? என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு. நான் ஏன் அங்க வரணும்? என்னாலலாம் வர முடியாது. நீ வந்தாதான் உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் நல்லது. என் ஃபேமிலிக்கு என்ன நல்லது? என்ன நீ என்ன பிளாக்மெயில் பண்றியா? சொல்ற. அப்படி வரலனா இதோடைய விளைவுகள் பயங்கரமா இருக்கும். யார் கூட பேசிட்டு இருக்கான்? ஒருவேளை அந்த அபி கூடவா? அவன் மட்டும் இருந்தான் செத்தான். உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இல்லம்மா, சுடிதார் பாத்துட்டு இருந்தேன். நான் உனக்கு ஆஃப் சாரி வாங்கி வச்சிருக்கேன், இதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம் வா. தேங்க்யூ. இந்தம்மா கொடுங்க. சாமானியா, மொத்த பில்லு 25,000 ஆச்சு மேடம். கேஷா கார்டா மேம்? பில்ல கொஞ்சம் காட்டுங்க. இவங்களோடது தனியாவும் என்னோடது தனியாவும் பில்ல போடுங்க. எல்லாருக்கும் என்னால காசு கொடுக்க முடியாது. ஆமாமா, அப்படியே போட்டுருங்க. யாரும் எனக்கு காசு கட்ட தேவையில்லை. மேடம் உங்க பில்லு இந்தாங்க. இந்தாங்க, இது என்னோட ஓகே கார்டு. மேடம். பின் நம்பர் போடுங்க. இந்தாங்க. மேடம் டிக்ளைன் ஆயிடுச்சு. கார்டுல காசு இல்லைன்னு நினைக்கிறேன். நீ பண்ற செலவு தாங்க முடியாமதான் சூர்யா காசே போடலன்னு நினைக்கிறேன். ஓவரா வாய் பேசினா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு ஏற்கனவே எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் நீ என் தங்கச்சி. உன் பில்ல நான் கட்டலன்னா எப்படி? நான் என்ன உன்ன மாதிரியா கண்டுக்காம விடுறதுக்கு? எல்லா பில்லையும் ஒன்னாவே போடுங்க, நானே காசு கொடுத்துடுறேன். இந்தாங்க என் கார்டு. மேடம் இந்த கார்டும் டிக்ளைன் காமிக்குது மேடம்.
இதுலயும் காசு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க இன்னொரு தடவை ஸ்வைப் பண்ணி பாருங்க. பின் நம்பர் போடுங்க. மேடம் மறுபடியும் டிக்ளைன் காமிக்குது மேடம். இப்ப யாரு ஓவரா செலவு பண்றாங்கன்னு என் சூர்யாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஐயோ ஆண்டி, 2 கார்ட்லயுமே வா பணம் இல்ல. சொல்லியிருந்தா நான் என் கிரெடிட் கார்டே எடுத்துட்டு வந்திருப்பேன். ஆஹா, ஐயோ இவ வேற. சாம், நீ கவலைப்படாதம்மா, நான் சூர்யாவுக்கு கால் பண்ணி பணம் எடுத்துட்டு வர சொல்றேன். மேடம், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல மேடம். நீங்க சூரிய வம்சம் ஃபேமிலி தானே? உங்க ஃபேமிலி பத்தி எனக்கு நல்லா தெரியும். மிஷன்ல கூட ஏதாவது ஃபால்ட்டா இருக்கலாம். நீங்க இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. நான் பில் அமௌண்ட்டை வீட்ல வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க. சரிங்க மேடம். சாம், ஈவினிங் பார்ட்டியில நீ போட்டுக்கிற ட்ரெஸ் பார்த்து எல்லாரும் அசந்து போயிடணும். ஜெயந்தியோட மருமகளா இதுன்னு மூக்கு மேல விரல வைக்கணும். இதேதான் சமந்தாவை பார்த்தும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப அவள நட்டாத்துல விட்டுட்ட. இது எங்க போய் முடிய போகுதோ. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன். ஐயோ, வேற வேலை இல்ல. சாமான்யா, நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நானும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரேன். சரிங்க ஆண்டி. சாம், லில்லி, என்ன இங்க மரம் மாதிரி நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் போய் ரெடி ஆகு. ஓடி. லீலா, லீலா, என்னாச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையா? காலையில கேட்டதுக்கு எதுவும் சொல்லல. உன் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணலாம். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏதாவது ப்ராப்ளமா?